அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் முறுக்கு தான் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கிலோ மாவுக்கு பெரிய சைஸ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை திருகி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து 60 கிராம் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையுமே மிக்ஸி ஜாரில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவில் வந்து அரைச்ச பொட்டுக்கடலை பவுட்ரு 50 கிராம் எள்ளு அதையுமே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 2 கரண்டி வந்து எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பட்ரு நெய் எது வேணாலும் உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் எண்ணெயுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு எள்ளு பொட்டுக்கடலை பவுட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பால் 2வது பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாலை வந்து அடுப்பில் வச்சு நம்ம விரல் பொறுக்க சூடு அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா தொட்டு பாருங்கள், விரல் பொறுக்க சூடு தான் இருக்கணும். இப்போ வந்து மாவில் ஆட் பண்ணணும். மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பால் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தாதான் மறுபடியும் நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் உப்பையும் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவு பதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உரலில் வந்து முறுக்கு மாவு எடுத்து வச்சு நம்ம முறுக்கு வீசி பார்த்தாலே தெரியும் மாவோட பதம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. மாவு வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா முறுக்கு வரும் மொறு மொறுன்ட்டு. இப்போ நான் அதுக்கு வந்து கரண்டியுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் விறகடுப்பில் தான் வந்து முறுக்கு சுட போகிறேன். நெருப்பு பிடிச்சதும் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 லிட்டர் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடு வரத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு கரண்டிலுமே முறுக்குமே புழிஞ்சு ரெடியாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முறுக்குமே புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து எண்ணெயுமே சூடு வந்துருச்சு. அதில் வந்து நான் 6 முறுக்கு கிட்ட புழிஞ்சு அதில் போட்டு முறுக்கு சுட்டு எடுத்தேன். ஒரு ஆளாக சுடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையில் இறங்கினேன். ஆனால் முறுக்கு ஒரு ஆளாக செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹெல்ப்புக்கு வந்து எங்கள் மச்சியை தான் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க வந்து தான் வந்து முறுக்கு புழிஞ்சு கொடுத்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலையுமே ஈஸியாக இருந்துச்சு. அவங்க புழிஞ்சு கொடுக்குறதும் நம்ம எண்ணெயில் வந்து சுட்டு எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க புழிஞ்சு கொடுக்க சுட்டு ஈஸியாக எடுக்கும் போது எங்கள் வீட்டு கிட்ஸுமே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு முறுக்கு கொடுங்க டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. முறுக்கு வந்து நம்ம சுட்டு எடுக்கும் போது வந்து முறுக்கு வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது. செவந்தால் சாப்பிடும் போது கசப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் அண்ட் கலரில் இருக்கும் போதே நீங்கள் வந்து முறுக்கு வந்து சுட்டு எடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முறுக்குமே சூப்பராக வரும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.